Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ தான் இது. What's in my bag. எனக்கு what's in my bag வீடியோஸ்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 10 இயர்ஸ்ல நான் ரெகுலரா எல்லா வருஷமும் வந்து what's in my bag வந்துட்டு பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் லாஸ்ட் 3 இயர்ஸா நான் வந்து பண்ணல. I just got carried away ஏன்னு தெரியல. இப்போ வந்து ஓகே லக்கிலி நானும் ஒரு புது பேக் வாங்கினேன்னா அந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக். நான் ரெகுலராக அந்த பேக் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது என் பர்த்டேக்கு வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் ஓகே நான் யோசித்தேன், ஓகே வை நாட் டூ வாட்ஸ் இன் மை பேக் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ பண்ண போகிறேன். ஸோ என் பேக்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதற்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இட் மீன்ஸ் அ லாட் டு மீ அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ என்னோட பேக் வந்துட்டு இதுதான். கெஸ் சேச்சல் பேக், பிளாக் வித் கோல்ட் டீட்டெயிலிங்கோட இருக்கிற ஒரு பேக். கொஞ்சம் நிறைய திங்ஸ் இருக்குது. அது ஷோ யூ ஒன் பை ஒன். முடிச்சுட்டு நான் பேக் வந்து எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் நான் வந்து ரேண்டமாக எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோடய ஃபோன். நான் வந்து என்னோடய ஃபோன் வந்து மேக்ஸிமம் என்னோடய பாக்கெட்டில் தான் இருக்கும், இல்லைனா ஹேண்ட்பேக்கில் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஐஃபோன் 17 Pro Max இன் சில்வர் ஒயிட். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு ஃபோன் கேரி பண்ணுவேன், ஐஃபோன் 13. இது என்னோடய பழைய ஃபோன். நான் வந்து என்னோடய ஆப்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. இன்னும் நான் அதில் எதுவும் ப்ராப்பராக இன்ஸ்டால்லாம் பண்ணலை. ஏன்னா எனக்கு எடிட்டிங் ஆப்ஸ்லாம் எனக்கு இதில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் குட்டியாக இருக்கா ஸ்க்ரீன், எனக்கு யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதனால் எடிட்டிங் ஒர்க்லாம் அதில் தான் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 ஃபோன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டேங்கிள் டீசர் வச்சுருக்கேன். எனக்கு இந்த டேங்கிள் டீசர் வந்து ரொம்ப ஹேண்டி டேண்டியாக இருக்கும் கோம் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வாங்கின ஒரு பிரைட் பிங்க்கில் மினி டேங்கிள் டீசர். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மை டேப்லெட் கேஸ். எனக்கு வந்து ஃபுட் அலர்ஜி இருக்குது, அதனால் ஐ ஆல்வேஸ் கேரி டேப்லெட்ஸ் வித் மீ. அண்ட் இது வந்து பார்பியோட டேப்லெட் கேஸ். ஸோ இதில் வந்து டேப்லெட்ஸ்லாம் போட்டுக்கலாம். அண்ட் இதில் வேறு இதில் வந்து வேறு ரேண்டம் டேப்லெட்ஸும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு லபூபு கீ செயின். இது நான் வந்து ஷிரடியில் வாங்கினேன். இது வந்து ஒரு ரேண்டம் கீ செயின் பவுச் மாதிரி இருக்கும். இது உள்ளே வந்துட்டு வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏர்பாட்ஸ். என் பேக்கில் க்ரோகு இல்லாமல் இருக்காது. ஸோ க்ரோகு ஏர்பாட்ஸ் கேஸ் போட்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஏர்பாட்ஸ் ப்ரோ. ஏர்பாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கேரி பண்ண மாட்டேன், எப்போயாவது தான் கேரி பண்ணுவேன். பட் இப்போது பேக்கில் இருக்குது. மேக்ஸிமம் வந்து வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோடய சன் கிளாஸஸ். இட்ஸ் ஃப்ரம் ஃபாசில். இதுவும் என் பர்த்டேக்கு தான் வாங்கினேன். இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் மரூன் கலந்த மாதிரி ஒரு ப்ரௌன் லென்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சன் கிளாஸஸ். ப்ரௌன் வந்து என்னோடய ஃபேவரட் கிடையாது. எனக்கு வந்து இந்த பிளாக் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். பட் அகெயின் இல்லாததை டிஃப்ரெண்ட்டாக வாங்கணுன்னு தான் நான் வாங்கினேன் இந்த வாட்டி. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்கப்னு வரும்போது நான் ரொம்ப மேக்கப் கேரி பண்ண மாட்டேன். இது வந்துட்டு ஒரு லிப்ஸ்டிக் ஹோல்டரில் ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். இது வந்து ஷார்லட் டில்பெரியோட பில்லோ டாப் மீடியம். இது என்னோடய ஃபேவரட் ஷேட். எல்லா ட்ரெஸ் அவுட்ஃபிட்ஸ் மேக்கப் எல்லாத்துக்குமே வந்துட்டு சூட் ஆகும். அதனால் இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் கேரி பண்ணுறேன். இது ஹோல்டர் வந்து ஒரு பக்கத்து நெய்பர்ஹுட்டில் இருக்கிற ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கினேன். அங்கே நிறைய சூப்பராக இருக்கும் அந்த ஃபேன்சி ஸ்டோரில். அண்ட் இது வந்து 2 ஹவுஸ் கீஸ் அண்ட் ஒரு கோம்பு. அப்புறம் வந்து கிளினிக் ஆல்மோஸ்ட் லிப்ஸ்டிக் பிளாக் ஹனி. இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு லிப்ஸ்டிக்காக இருந்தது ஒரு டைமில். இது நான் லிப் பாமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு டென்டட் லிப் பாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மேக் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் காம்பேக்ட். இதோட ஷேட் வந்து NC38. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ரஷ், மினி ப்ரஷ் ஃப்ரம் மல்டிடாஸ்க் ப்ரஷ் ஃப்ரம் ரியல் டெக்னிக்ஸ். இது வந்து அந்த பவுடர் அடிக்கிறதுக்கு எனக்கு அந்த பவுடர் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ண பிடிக்காது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மை வாலெட். இட்ஸ் ஆல்சோ ஃப்ரம் கெஸ். இதுவும் பர்த்டேக்கு தான் வாங்கினேன். அண்ட் இதில் கார்ட்ஸ் வந்து ஹோல்டரில் எதுவும் இருக்காது, ஏன்னா சைஸ் பற்ற மாட்டேங்குது. கார்ட்ஸோட சைஸ் வந்து ஹோல்டரில் போகல. ஸோ ஐ கீப் மை கார்ட்ஸ் இந்த பவுச்சுக்குள்ளே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஜி-ஷாக் இருக்குது. இது வந்து என்னோடய எல்லா அவுட்ஃபிட்க்கும் வந்துட்டு ஜி-ஷாக் போடலாம் நான், எக்ஸப்ட் ஃபார் தி ட்ரெடிஷ்னல் எத்னிக்கு. மற்ற எல்லா டைமும் ஜி-ஷாக் போடலாம். நான் வந்து கொஞ்சம் ஆஃபன் வாட்ச் கட்ட மறக்கிற ஒரு பர்சன். அதனால இந்த வாட்ச் வந்து என் பேக்லேயே இருக்கும். ஜஸ்ட் இன் கேஸ் வாட்ச் இல்லைன்னா ஐ கேன் வேர் திஸ்ன்ற மாதிரி. ஸோ இது வந்து இட்ஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் ஜி-ஷாக். ரொம்ப பிடிக்கும். 6 இயர்ஸாக வச்சுருக்கேன், ரொம்ப ஃபேவரட்.
அண்ட் ஐ ஹாவ் napkins. இது எப்போவுமே பேக்கில் இருக்கும். அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஷாப்பிங் பேக். இது பேக் உள்ள பேக் இருக்கும். இது எக்ஸ்ட்ரா ஷாப்பிங் பேக். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு we have this. இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஹேண்ட் ஃபேன். எனக்கு பேட்ரி ஃபேன்ஸ்லாம் கேரி பண்ண பிடிக்கல. ஏன்னா சம்டைம்ஸ் இது பேட்ரி போய்டும், சார்ஜ் இருக்காது, அதை வேறு சார்ஜ் பண்ணணும். அதுக்கு ஹேண்ட் ஃபேன் எவ்வளோ பெட்டர். அண்ட் சம்மரில் எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இது. லைக் திஸ். அண்ட் பேக் பார்த்துடலாம். பேக் வந்து இந்த மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி ஹாலில் காட்டியிருப்பேன். ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப் இருக்கும். இங்கே தான் என்னோடய ஃபோன்ஸ் எல்லாம் வைப்பேன் நான். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட், இங்கே ஒரு ஜிப், இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இங்கே பின்னாடி கம்பார்ட்மெண்ட்டில் எப்போவுமே இருக்க ஒரு குட்டி ஜிப் இருக்கும். இது வந்து ஃபுல் க்ளோஷர் கிடையாது. இந்த மாதிரி இது வாட் இஸ் திஸ் கிளட்சா, ஐ டோன்ட் நோ வாட் யூ கால் இட். இதை வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பக்கிள் மாதிரி இருக்கும். அண்ட் உள்ளே வந்துட்டு வி ஹாவ் திஸ் பாக்கெட்ஸ் மாதிரி இருக்கும். அதில் தான் ஐ கீப் மை மேக்கப். ஸோ நிறைய கேரி பண்ணுவோம். வெயிட்டும் ஹெவியாகவே இருக்குது பேக். அண்ட் நம்ம ஹேண்ட் ஹெல்டாகவும் கேரி பண்ணலாம், க்ராஸ் பாடிக்கு ஸ்லிங் மாதிரியும் கேரி பண்ணலாம், டிட்டாச்சும் பண்ணிக்கலாம் நம்ம, அட்டாச் டிட்டாச். ஸோ இதுதான் என்னோட வாட்ஸ் இன் மை பேக் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. என் பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய்.